இன்னைக்கான எபிசோட் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்ச் வீக் 24 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸ்பர்ஸ் எப்படி மேன் சிட்டியை ஈக்குவலைஸ் பண்ணாங்க, பெரிய ஸ்கோர்னு ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு கருதுறாங்க. 4-0ன்னு லீட்ஸ் அடிச்சிருக்கோம், ரொம்ப நாள் கழிச்சு யோகேஷ் கோல் போட்டிருக்கான் அப்படின்னு. லிவர்பூல் நியூ காஸ்ல அடிச்சுட்டு அப்பாடா இதுக்கப்புறம் எங்கள் வண்டி ஆரம்பிச்சிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியாலாம் போடுறத நம்ம பார்க்க முடியுது. 2-0 அதாவது 0-2ன்னு டவுன்ல இருந்த செல்சி எப்படி ஆஃப் டைம்க்கு அப்புறம் கம்பேக் எடுத்து 3-2ன்னு கேம் முடிச்சாங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோல பார்ப்போம். நான் உங்கள் கிரீஸ். வெல்கம் பேக் டு செமகோல் சேனல். வணக்கம் மக்களே, மீண்டும் இந்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம் வீக் 24 பற்றி தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இதில் முதல் கேம் என்னன்னா பிரைட்டன் அண்ட் எவர்டன். ரெண்டு கேமுக்கு மத்தியிலையும் நல்ல டஃபாக இருந்துருச்சு தான் சொல்லணும். கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் மத்தியில் அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு. ஆனால் என்ன கேம் ஆரம்பிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எவர்டனோட கை தான் ஓங்கிருச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு 30 நிமிஷம் எவர்டன் தான் நிறைய அட்டம் பண்ணாங்க. அது எதுவும் கோலாக கன்வெர்ட் ஆகலை. ஸோ செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு திருப்புமே வந்துச்சுன்னு சொல்லலாம். பிரைட்டனும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 73 நிமிஷத்தில் ஒரு கோலை போட்டாங்க, 1-0 போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எவர்டனால என்ன பண்ண முடியும்? வழக்கமாக அவங்க ஒரு கோல் போட்டு செட் பேக் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபுல்லாக டிஃபென்ஸ்க்கு வந்துடுவாங்க, டிஃபென்ஸ் மூட்டுக்கு வந்துடுவாங்க எவர்டன் சொல்லலாம். இந்த கேமில் அப்படி என்ன பண்ண போகிறாங்க பிரைட்டனுக்கு எதிர்த்து அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இப்படியே ஒரு அவங்க கோல் போட்டதுக்கு அப்புறமே 73 நிமிஷத்துலேருந்து அவங்க தொடர்ந்து அட்டாக் பண்ண கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெஞ்சிலேருந்து சப்லேருந்து ஒருத்தர் வந்தார். யாருன்னு உங்களுக்கு தெரியும், பெத்தோ வந்து எவர்டனோட ஸ்ட்ரைக்கர் வந்து 97 நிமிஷத்தில் ஒரு கோலை போட்டு ஈக்குவலைசராக பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ ரெண்டு கேமுக்கு மத்தியிலையும் வந்துட்டு பரபரப்பாக இருந்துச்சு. நல்லாவே ட்ரை பண்ணாங்க. என்ன இதில் கொஞ்சம் ஓங்கி இருந்தது பிரைட்டனாக இருந்தனால நிறைய சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது இந்த கேம் வழியாக தெரிஞ்சு. ஸோ அடுத்த கேம் பற்றி போயிடுவோம். அண்ட் லீட்ஸ் அண்ட் ஆர்சனல். இந்த கேம் படி பார்த்தீங்கன்னா பல நாள் கழிச்சு பெரிய வெற்றின்னு ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. இதுதான் நாங்கள் வந்துட்டு 4-0 ரொம்ப நாள் கழிச்சு அடிச்சிருக்கோம், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வின்லாம் எடுத்து அப்படின்ட்டு. இதுக்கு காரணம் என்னன்னா லாஸ்ட் வீக் மான்செஸ்டர் யுனைடெட்க்கு கிட்ட தோத்த காரணம் தான், வேற எதுவும் இல்லை. என்னடா ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து டூ கேமை வந்து ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. மான்செஸ்டர் யுனைடெட் ஒரு கேம் லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேம் அவங்க 4-0 தேசத்துக்கு அப்புறம் படா நாங்கள் பெரிய ஆள்டா, இதுக்கப்புறம் நாங்கள் தான்டா லீக்கு டைட்டில் எங்களுக்கு தாண்டான்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சிட்டியும் கவுந்துட்டாங்க. ஸோ அதை அடுத்தது பேசுவோம். ஸோ நான் 4-0 அடிச்சதுக்கப்புறம் யோகரஸ் மூஞ்சலாம் அவ்வளோ சந்தோஷம். நான் தாண்டா அடிப்பேன் அப்படின்றது. என்ன கேட்டிங்கன்னா 70 மில்லியன் கொடுத்து வாங்கினது நீ எப்போவோ அடிச்சிருக்கணும் கோலை. இந்த மாதிரி லீட்ஸ் டீம் கூடலாம் நீ அடிச்சு உன்னை ப்ரூவ் பண்ணிக்கணுமா அப்படின்றது கேள்வியாக இருந்துச்சு பிஎல்ல மத்தியில். கேப்ரியல் ஜீசஸ் இந்த கேமில் கோல் போட்டிருக்காரு. ஸோ யோக்ரஸும் இந்த கேமில் கோல் போட்டிருக்காரு. அதாவது இந்த கேமை பார்க்கும்போது சாக்கா இல்லாதனால மேபி இந்த மாதிரி பிளேயருங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோல் ஸ்கோரிங் கிடச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா எப்போதுமே சாக்கா கிட்ட தான் பந்து போவோம். அவன் வீங்கிலேருந்து தான் ஏதாவது ஒன்று ட்ரெட்டன் பண்ணி ட்ரை பண்ணி ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் மற்றவங்களுக்குலாம் பந்து. இந்த கேமில் அப்படி எதுவும் நடக்காத மாதிரி, ஏன்னா சாக்கா இல்லைல்ல. ஸோ அதனால மெடுவெக்கி இருந்தனால அந்த பக்கெட்டு பந்து போகிறதோட டைரெக்டாக இவங்களுக்கே பந்து நிறைய கிடைச்ச மாதிரி தெரிஞ்சு. அதனால தான் ஸ்ட்ரைக்கர்னால கோல் அடிக்க முடிச்சு, யோக்ரஸ்னாலையும் சரி கேப்ரியல் ஜீசஸ்னாலையும் சரி. ஸோ அதுலேயும் ஒரு 1 கோல். வழக்கமாக ஒரு ஸ்டேட்ஸ் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில், என்ன போட்டுச்சுன்னா அதிகமாக 1 கோல் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஸ்கோர் பண்ணதோட அதிகமாக 1 கோல் நீங்கள் தான் வச்சுருக்கீங்கன்ட்டு. பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள், நீங்கள் லீடில் போயிட்டீங்க. 6 பாயிண்ட் லீடில் இருக்கீங்க எப்போது வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா லீக் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த கேம் பற்றி போயிடுவோம். வூல்ஃப் அண்ட் போர்னமவுத். ஸோ எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா எல்லா பிளேயரும் கொடுத்துட்டா போட்மேனு செம்மனியோ லேட்டான். ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லேயே நிறைய பிளேயர்லாம் வந்துட்டு வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் போட்மேனால எந்திரிக்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறப்ப நல்ல பிளேயர்லாம் கூட்டிகிட்டு வந்து நல்ல விளாட வைக்கிறான். ஸோ இந்த கேம்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்மனியோ போனதுக்கப்புறம் அந்த டீம்லலாம் யாரா கோல் அடிப்பா அப்படின்னு பார்த்தா, அதாவது செமனியோலாம் விற்றதுக்கப்புறம் மேன் சிட்டி கிட்ட போட்மேன்லாம் யாரா கோல் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கா, கிரியேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா, அல்லது ட்ரெட்டனிங்காக சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்னுமே ஆள் இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க தான் சொல்லும். அந்த மாதிரி பல பிளேயர் இருக்காங்க, ஸ்ட்ரைக்கரை உட்பட. ஈவன் நெல்சன், குரோப்பி அண்ட் ஸ்காட்டு, இந்த மாதிரி ஐரியல் கோக், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நல்ல தரமான பிளேயர்கள் இருக்கும்போது நல்ல பிளேயர்களை உருவாக்கி காட்டுறாங்கன்னு அப்படின்னு எனக்கு தோணுது. செமனியோ மட்டும் எங்களுக்கு ஒரு பிளேயர் இல்லடா, இன்னும் நிறைய பிளேயர் இருக்காங்க அப்படின்றத போர்ன்மவுத் ஒரு கிளப் வந்து சின்ன அகாடமிக்கா நல்ல டேலண்ட் எல்லாம் பிளேயர்லாம் எங்கள்கிட்ட இருக்காங்க அப்படின்றத மற்ற பிஎல் கிளப் மத்தியில் நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க தான் சொல்லணும். ஸோ வூல்ஃப் கூட ஜெயிக்கிறது வந்து சுலபம்னு சொல்ல முடியாது. அதாவது மான்செஸ்டர் யுனைடெட் கேம்ஸால் ஆடும் போதே தெரியும், அதாவது லிவர்பூல் கூட விளாடும் போதே தெரியும்.
பல பெரிய பெரிய கிளப்புக்கு மத்தியில் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஆனால் போட்மன் மாதிரி ஒரு டீம் கூட வந்துட்டு ட்ரா பண்ணுவாங்க தான் நினச்சேன். இல்லை ஒருவேளை ஊல்ஸோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். பட் போட்மன் தேசத்தில் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நல்ல கேம் கூட, நல்ல நல்ல பிளேயர்லாம் வெளியே தென்படுறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த கேம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்சி அண்ட் வெஸ்ட். இந்த கேமை எதாவது சொல்ல, முதல் 2-0 டவுனுக்கு போயிட்டாங்க செல்சி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து வெக்ஸாமு போட்டு பிறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமான ஒரு பிளேயர், பழைய மான்செஸ்டர் யுனைடெட் எக்ஸ் பிளேயர் கிரானாச்சோ ரொம்ப மட்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபேன்ஸுக்கு மத்தியில் பூ வாங்கி, அதாவது ஃபேன்ஸ் வந்து எல்லாருக்கும் தான் பூ பண்ணாங்க, கிரானாச்சோக்கு மட்டும் இல்லை, பட்டு அவனையும் சேர்த்து பூ பண்ணாங்கன்னு தான் சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவன் ஆனதை பார்த்து நான் கூட ஏதோ நினச்சிட்டேன், ஆல்கோல் ஏதோ எடுத்துகிட்டு வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு விளாட்றானோ அப்படின்னு. ஏன்னா அவனோட கேமை பார்க்கும்போது ஒரு பேசிக் ஃபுட்பால் மாதிரி தெரில, பேசிக் ஃபுட்பாலர் மாதிரியே தெரில. அதான் மெயினான விஷயம். என்னடா விளாட்றேன் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஸோ அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் எப்படி இருக்கும், நிறைய பந்து காலுக்கு கொடுக்க வேண்டிய பந்துலாம் வந்து த்ரூ போடுறான், கரெக்டான பாஸ் கொடுக்கல. அதனால தான் பேடாப் ஆகி கோச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நீ விளாண்டது போதும் யா, செகண்ட் ஹாஃப் நான் ஆளை மாற்றிக்கிறேன்ட்டு 3 பேரை மாற்றினாங்க. 3 பேரும் வந்தது தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை அந்த கேமில் பார்க்க முடிஞ்சுச்சு. குக்ரேலா, ஜோ பெட்ரோ அண்ட் ஃபொஃபானா, இவங்க 3 பேரும் வந்ததுக்கப்புறம் கேம் எப்படி ஆச்சுன்னா கொஞ்சம் பரபரப்பாச்சு. இவங்களோட செல்சியோட போல் பொசிஷனும் சரி, அவங்களோட அட்டமும் சரி, கொஞ்சம் கை ஓங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த கேமில் பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இதை செல்சி பண்ணியிருக்கணும், அதை தவற விட்டாங்க. 2-0 டவுனில் இருந்தாங்க, 2 கோல் ஹோம்லேயே வாங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ செகண்ட் ஹாஃப் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு வேளை ட்ரா பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு கோல் அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். பட் 2 கோல் அடித்து ஜோ பெட்ரோ இந்த டீமை வந்து வின்னிங்கான 3 பாயிண்ட்டை காப்பாற்றி கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஜோ பெட்ரோவோட கேம் ரொம்பவே அவுட் கிளாஸாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கீழே இறங்கி நல்ல ஃபால்ஸ் 9க்கு, அதாவது ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் 9க்கு சப்போர்ட்டிவாக எப்படி விளாடணுமோ அப்படி விளாண்டு பந்து கொடுத்து விளையாட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வந்திருந்தார், ரீஸ் ஜேம்ஸு. அதுக்கப்புறம் இன்னும் அவர் வந்து 80வது நிமிஷத்தில் தான் வந்தார். அந்த கேமை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுற மாதிரி நல்லாவே டீம் பில்டப் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. குக்ரேலா கோலும் நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் கரெக்டாக வந்து ஒரு ஏடர் போட்டு விட்டான். ஸோ இந்த மாதிரி கேமுக்கெல்லாம் அவன் தேவைப்படுறது ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. இந்த கேமில் ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். 90 மினிட்ஸில், அதாவது அரமத்தோரை வந்துட்டு குக்கரை தள்ளி விட்டதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம வேற மாதிரி எங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவனுக்கு ரெட் கார்டு தரலாமா, சண்டை போட்டவனெல்லாம் தள்ளி விட்டவன், மெயின் பிளேயர்லாம் தள்ளி விட்டவனெல்லாம் விட்டுட்டு அதுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட்டிவாக பண்ணவனுக்குலாம் வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்தது எனக்கு என்னமோ கொஞ்சம் சரியா பண்ணல. அவனுக்குமே ரெட் கார்டு கிடைச்சது நியாயமான விஷயம் தான். பட் முதல் ஆளாக அவன் தான் தள்ளி விட்டான், அவனை தான் ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். அதான் அந்த தள்ளி விட்டதுக்கப்புறம் ஜோ பெட்ரெல்லாம் போயிட்டு தள்ளி ஒரு மாதிரி ஃபைட் நடந்தப்பெல்லாம் ஜோ பெட்ரெல்லாம் திரும்பி வரும்போது ஐயோ பயமா இருக்கே அப்படின்னு ஒரு கண்ணில் பயத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவன் ஒரு பாடி பில்டர் மாதிரி தண்டிக்கு இருக்கான். ஸோ இந்த மாதிரி பிளேயர்கள் மத்தியில் அக்ரெசிவாக விளாட்றது வந்து ரொம்ப தவறான விஷயம் தான். பட் அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும், ஒரு எல்லோ கார்டு கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கேமுக்கு படி போயிடலாம். அடுத்த கேம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லிவர்பூல் அண்ட் நியூகாசல். நியூகாசல் அண்ட் லிவர்பூல், இது என்னத்த சொல்ல இல்லை புரியல. ஸோ அடுத்த கேம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லிவர்பூல் அண்ட் நியூகாசல் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேமாக தான் இருந்துச்சு. 2 டீமுக்குள்ளே நல்ல ஒரு சின்ன ரைவல்ரி இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த கேமை நான் பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கும் போது சின்ன ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு. என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூகாசலோட லைன் அப், அதில் வந்துட்டு ஓல்டமாட்டு இந்த மாதிரி மெயின் பிளேயர்லாம் வந்துட்டு சப்பில் இருந்தாங்க. ஸோ புதுசாக என்னமோ ஐடியாவை ட்ரை பண்ண போகிறான் அப்படின்றத நினச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிச்சு, முதல் கோலே ஆந்தனி கார்டன் போட்டார். போட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் லிவர்பூலே கேமுக்குள்ளே வந்தாங்க சொல்லலாம். நல்ல கேமை கொடுத்துருந்தாங்க. அதாவது போட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எக்கித்திக்கே இன்னொரு கோலை போட்டுட்டாரு. அந்த கோலை போட்டு கண்ணை திறக்கிறதுக்குள்ள 2ஆம் நிமிஷத்துக்குள்ள இன்னொரு கோலை செலுத்திட்டாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபே 2-1 முடிஞ்சிருச்சு. இந்த கேம் எப்படி இருந்துச்சுன்னா நியூகாசல் ரொம்ப ப்ரெஷரோட விளாண்டாங்கன்னு தான் சொல்லணும். ப்ரெஷர் பண்ணி விளாண்டாங்க லிவர்பூலை. இப்படி ப்ரெஷர் பண்ணி விளாடும் போது நியூகாசலுக்கு ஒரு சின்ன ஓட்டை விழுந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா எல்லா ப்ரெஷர் பண்ணுறன்னு மேலே போய் அவங்க எல்லாமே இந்த 2 கோலுமே, அதாவது 2வது கோலை எக்கித்திக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா கவுண்டர் அட்டாக்ல தான் போட்டார். இந்த 2வது கோலெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் சொல்லணும். அதிகமாக எதிர்பார்க்க ஒரு டஃப்பான இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா என்னடா தப்பையாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த கேமை. ஆனால் லிவர்பூலும் தரமான கேம் தான் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேமில் நியூகாசலுக்கு எகெயின்ஸ்டாக வேர்ட்ஸும் எக்கித்திக்கவும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வருது வேர்ட்ஸ் கிட்ட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே இருக்குது, பார்க்க முடியுது. 120 மில்லியனுக்கு ஒர்த்தான பிளேயர்ன்றதை இப்போ தான் கொஞ்சமாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வரேன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இவனையாண்டா 20 மில்லியனுக்கு வாங்கினீங்க அப்படின்னு பல பேரும் குறையாக சொல்லிட்டு இருக்காரு. மத்தியில் இப்படி ஒரு கேமை பார்க்கறதுக்கு தான் அவ்வளோவா இருக்காங்க. எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் இந்த மாதிரி ஒரு கேமை கொடுத்துருந்தா. பட் மேலே வரணும். ஆனால் இந்த 4-1 அடிச்சதுக்கப்புறம் உங்களால் பரத்தாங்க முடியலையா? சோஷியல் மீடியாவில் நாங்கள் இதுக்கப்புறம் டோஃபோ தான், இதுக்கப்புறம் எங்கள் வண்டி நிற்கவே நிற்காது ஓடும், இதுக்கப்புறம் டயரை மாற்றுறோம், சேஞ்ச் பண்ணுறோம், ஓட போகிறோம் அப்படின்றீங்க. எனக்கே ஒன்றுமே புரியல. அதான்டா முதல் கேம் ஜெயிச்சிருக்கீங்க, கொஞ்சம் இருங்கப்பா, நாங்களும் மேலே இருக்கோம், வருவோம், திரும்பி நம்ம உங்களை சந்திப்போம், திரும்பியும் அடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெயிட் அண்ட் சி. இப்போவே அவசரப்பட்டுறாதீங்க. அதாவது திட்ட வேண்டிய ஸ்டாக்கும் மொத்தமாக வச்சுருங்க.
பல பேர் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு லிவர்பூல் அடிச்சுட்டான், இதுக்கப்புறம் எங்கள் ஆட்டம் இனிமேல் சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறானுங்க. நியூகாஸ்ல தான் ஜெயிச்சிருக்கீங்க, அடுத்த கேம் வரா சிட்டி, அந்த மொட்டையும் இந்த மொட்டையை சந்திக்க போகிறோம். இதில் யார் மண்டை புழக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த கேம் கூடி போயிடலாம். அடுத்த கேம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்டன் வில்லா பிரென்ட்ஃபோர்ட். இந்த கேமில் ஆஸ்டன் வில்லா ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினச்சேன். பட்டு 10 men டவுனுக்கு போயிட்ட பிறகு பிரென்ட்ஃபோர்ட் ஒரு கோலை போட்டு ஃபுல்லாகவே டிஃபென்ஸ் மூடி இறங்கிட்டாங்க. வேறு வழியே இல்லை. இதுக்கு முன்னாடி பல கேம்லாம் பார்த்துருக்கோம். ஆஸ்டன் வில்லா வந்துட்டு குறைவான எக்ஸி வச்சுருப்பாங்க. ஆனால் பட் கோலை பார்த்தீங்கன்னா வின்னிங்காக இருக்கும். அதாவது 2-3 கோலாக இருக்கும். எக்ஸி பார்த்தீங்கன்னா 0.5 இருக்கும். இதெல்லாம் எப்படா கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை. நினச்சி பார்க்க முடியாத கோல்லாம் அவங்ககிட்ட வந்து வந்துட்டு, அதாவது அவுட் ஆஃப் பாக்ஸ்லேருந்து ஸ்கோர் பண்ணுறது, இந்த மாதிரி தவிர்க்க முடியாத கோல்கள்லாம் வந்தனால காரணத்தினால ஆஸ்டன் வில்லா வந்துட்டு அதிக கோல் இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனால் எக்ஸி படி பார்த்தீங்கன்னா குறைவான எக்ஸி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கேமில் நிறைய ட்ரை பண்ணாங்க, அது எதுவுமே கோலாக கன்வெர்ட் ஆகல. பெனிஃபிட் நல்லா 10 பேருக்கு போயிட்ட பிறகு நல்லாவே டிஃபைன் பண்ணாங்கன்னு சொன்னோம். அடுத்த கேம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் 1-1. ஸோ இதில் அதிகப்படியான அட்டம் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் தான். நிறைய சான்ஸ் கிடச்சி, பட் அது எதுவுமே வந்து கோலாக கன்வெர்ட் ஆகல. கேம் ஆரம்பித்து 5 நிமிஷத்துலேயே நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஒரு கோலை போட்டு விட்டாங்க, ஜிப்ஸ் ஒயிட்டு. ஸோ அதுக்கு தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 1-1 ஆயிடுச்சு. வில்லியம்ஸ்க்கு ரெட் கார்டு வழங்கி ஒரு பெனால்ட்டி ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு கிறிஸ்டல் பேலஸுக்கு. அந்த கிறிஸ்டல் பேலஸ் அந்த பெனால்ட்டியை கோலாக கன்வெர்ட் பண்ணி ஒரு கோலை ட்ராவாக ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் நம்ம என்னவோ நினச்சோம், இன்னொரு கோல் போட்டுருவாங்க கிறிஸ்டல் பேலஸ் அப்படின்னு நினச்சோம். நம்ம தரமான டிஃபெக்ட் பண்ணி அந்த இதுக்கப்புறம் கோலே எங்கள்கிட்ட வராதரா, உங்களால் எங்கள்கிட்ட இந்த கோலே போட முடியாதா அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். நிறைய ட்ரை பண்ணாங்க, அது எதுவுமே ஒர்க் ஆகலன்னு தான் சொன்னோம். அடுத்த கேம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பர்ஸ் அண்ட் மேன் சிட்டி. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேமாக தான் இருக்கும். நானுமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சிட்டி வந்து இந்த கேம் டெஃபினட்டாக ஜெயிச்சிருவாங்க. ஆர்சனலுக்கு பாயிண்ட் கொஞ்சம் க்ளோஸாக போயிடுவாங்க அப்படின்றத என்னோட கணிப்பாக இருந்துச்சு. பட் என்னவோ தெரில 2-2 ட்ரா ஆச்சு. அது என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் 2-0க்குன்னு மேன் சிட்டி லீடு எடுத்துட்டாங்க. லீடு எடுத்து தரமான கேம் விளாண்டுருந்தாங்க. பல சான்ஸ் கிடச்சிருந்துச்சு மேன் சிட்டிக்கு, அது நிறையா மிஸ் பண்ணிட்டாங்க சொல்லலாம். அதாவது ஆலண்டுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அந்த பந்தெல்லாம் வந்துட்டு சிப் பண்ணுறேன் ரொம்ப மேலே அடிச்சிருவாப்பில். அந்த சான்ஸ் எல்லாம் கோலாக கொண்டு பண்ணியிருந்தா 3-0 இல்லை 4-0ன்னு ஆயிருக்கும். அது என்னமோ காரணம்னு தெரில, அவங்களுக்கு லக்கு அவ்வளோ கை கூடி வரல. 2-0லேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃப் ஃப்ராங்க்கு என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தான்னு தெரில, வந்து சோலாங்கியோட அவுட் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸை ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது போட்மேனில் பார்த்தது ரொம்ப நாள் கழிச்சு டோட்டன்ஹாம் கிட்ட பார்க்குறது ஒரு விஷயமா இருந்துச்சு. ரொம்பவே நல்லாவே விளாண்டுருந்தான். அதாவது கேலகர் இந்த மாதிரி புது சைனிங்ஸ்லாம் வந்துட்டு நல்லாவே ஷைனிங் பண்ணாங்க தான் சொல்ல இந்த கேமில். சாவி கிட்ட பர்ஃபார்மன்ஸே இல்லை, போர் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது, என்னப்பா பந்திலாடுறான் அப்படின்னு பலராக எழுதப்பட்ட சோஷியல் மீடியாவில் ஒரு பிளேயர்னா சாவின்னு சொல்லலாம். இந்த கேமில் நல்லா ஆஃபிஷியண்டாக தெரிஞ்சு நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தான். பட் சில இடங்களில் அவன் வந்து ரொம்பவே சோலோவாகவே ட்ரை பண்ணியிருப்பான்னு தான் சொல்லணும். கொடுக்க வேண்டிய பந்தெல்லாம் காலையிலே வச்சிருந்து ட்ரை பண்ணதும், கொடுக்க வேண்டிய தாண்டி டைமில் வேற ஆளுக்கு பாஸ் பண்ணுறதும், அது வந்து நழுவி மேன் சிட்டி காலுக்கு போனதும். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு. திருத்திக்கிட்டு விளாண்டானா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன் சாவியோட கேமு. சொலங்கியோட கோல், அதாவது செகண்ட் கோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான கோல். இதுக்கு முன்னாடி ஜெரோட் அடிச்சிருப்பான், இதுக்கப்புறம் சொலங்கி ஒரு கோல் அடிச்சான். ஸோ அந்த கோல் வந்து ஸ்கார்பியன் கோல் அப்படி தான் சொல்லணும். தரமான கோலாக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கேமும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருந்துச்சு தான் சொல்லணும். ஸோ லாஸ்ட் கேம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சண்டர்லேண்ட் அண்ட் பெர்ன்லி 3-0ன்னு ஜெயிச்சிருக்காங்க சண்டர்லேண்ட். நான் எதிர்பார்த்த கேம் தான். பெர்ன்லினால சண்டர்லேண்ட் அடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அடிக்க முடியும். சண்டர்லேண்ட்டை அப்படி ஒரு குவாலிட்டி இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த சீசன் அவங்க என்னதான் ரெலிகேஷன் இதுலேருந்து வந்திருந்தாலும் அவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டே வராங்க இந்த சீசன். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கேம்னு சொல்லலாம். தொடர்ந்து அடுத்ததான் அவங்க சண்டர்லேண்ட் சந்திக்க போகிற ஒரு டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சனல். இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆர்சனல்ட்டி காட்டினாங்கன்னா மென் சிட்டிக்கும் கொஞ்சம் ட்ரை இருக்குது. மென் சிட்டிக்கும் டைட்டில் ஹோப் இருக்கும், நம்மளும் டைட்டில் அடிக்கலான்றதை. அது எப்படி முறியடிக்க போகிறாங்கன்னு தெரியல சண்டர்லேண்ட். ஸோ தொடர்ந்து வந்து பார்ப்போம் அடுத்த வாரத்தில் எப்படி நடக்குது, சண்டர்லேண்ட் ஆர்சனலை ஸ்டாப் பண்ணுவாங்களா ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஸோ இன்னைக்கான கேம் வீக் 24 ரிவ்யூவை இத்துடன் இந்த வீடியோவில் முடித்துக்கொள்வோம். தொடர்ந்து வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும், கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸை இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு தெரிவிக்கலாம். எந்தெந்த கேமை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, எந்தெந்த பிளேயரு பர்டிகுலராக இந்த கேமில் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. மேபி நான் மிஸ் அவுட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா எல்லா கேமும் என்னால் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண முடியாது. சில கேம்ஸ் எல்லாம் ஹைலைட் பார்த்துட்டு தான் ரிவ்யூ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதனால் சில பிளேயர்லாம் வந்துட்டு ஹைலைட்லாம் தெரிய மாட்டாங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் கீழே வந்து தெரிவிக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் see you again and bye. நன்றி, வணக்கம்.